பண்ணுவான் 12th ஸ்டாண்டர்ட் சார். 10th பசங்களாம் வேணுன்னே என்கிட்ட வம்பு இழுக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க சார். நான் சும்மா போனால் கூட வாண்டடாகவே வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க சார். இந்த வியாழக்கிழமை அவங்களாவே வாண்டடாக வந்து என்னை சண்டைக்கு இழுத்து அடித்தாங்க சார். ஆனால் ஹெச்எம் மேடம் கூப்பிட்டு அவங்கள பேசி அவங்க பேரண்ட்ஸ்லாம் வர வச்சு சமாதானப்படுத்தி விட்டாங்க சார். இப்போது சார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். ஏன்னா வீடியோ எடுத்து அது இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் எல்லாருக்குமே அனுப்பிவிட்ருக்காங்க சார். அதனால் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். எதுக்கு அடித்தாங்க? எத்தனை பேர் சார் அடித்தாங்க? எப்பத்துலேருந்து பிரச்சனை? என்ன பிரச்சனை சார்? அவங்க அமைதியாக இருந்தால் எதை பிரச்சனை பண்ணிடலான்ட்டு அவங்களே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க சார். எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு நான் போயிருந்தப்போ அவங்களே வாண்டடாக வந்து கெட்ட வார்த்தைலாம் பேசி திட்டிருந்தாங்க சார். அது பேசாத சொல்கிறது அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது சார். அதுக்காக அடிக்க ஆரம்பித்தாங்க சார். அவங்க எவ்வளோ பேர் தெரிஞ்சு என்ன பண்ணி என்ன சொல்லி நான் அடித்தாங்க சார்? ஃபஸ்ட்டு அவனாவே வந்துட்டு என்ன ஆடுறான்னு அவனாவே சொல்கிறான் சார். நான் வீட்டுக்கு போகலான்னு இப்படி திரும்பி போகும்போது அவனே அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சார். அப்புறமா எல்லோரும் கும்பலாக சேர்ந்து அடிச்சிடுவாங்க. டீச்சர்ஸ் கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்களா சார்? பேரண்ட்ஸுக்கிட்ட சொன்னேன் சார். அடுத்த நாள் தான் சார் சொன்னேன் நான். ஏன்னா டீச்சர்ஸ் வந்து பேசி முடிச்சிட்டாங்க சார். அவங்கள வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டதுனால தான் நான் வந்து சொன்னேன் சார். கம்ப்ளைண்ட் ஏன்னா இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தான் முதல்ல. இப்போ வந்து 10th வரையும் அதில் படிச்சிருந்தேன். இப்போ வந்து +1 +2 வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அவனுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாக்கா நாளைக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்தான். ஆனால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து இந்த பசங்க இந்த மாதிரி போட்டு அடிக்கிறத பார்க்கும்போது நமக்கு மனசு வருத்தமாக இருக்குது. இது வந்து எதனால் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அமைதியாக இருக்கிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேகிங் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இவன் வந்து படிக்கிறது வந்து 12வது வகுப்பு, அடித்தது வந்து பார்த்திங்கன்னா 9வது 10வது வகுப்பு படிக்கிற பசங்க வந்து இவனை அடிச்சிருக்கிறாங்க. சண்டை நடந்த மறுநாளே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, ஸ்கூலில் வந்து ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. தலைமைச் செயலர் அவர் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பேரண்ட் எல்லாருமே பெற்றோர்களை வர வச்சு இந்த மாதிரி இந்த இதுக்கு அப்புறமா எந்த ஒரு இதுவும் நடக்காது, இவன் மேலே யாரும் அடிக்க மாட்டாங்க, கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவனை வச்சு பேசியிருக்கிறாங்க. அந்த பெற்றோர்களும் இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. என் பசங்க தான் பண்ணாங்க, தப்பு பண்ணாங்கப்பா, இனிமேட்டு நடக்காதுப்பான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மறுநாளே வந்து திருப்பி இவனை அடிச்சிருக்கிறாங்க. சுற்று போட்டு வந்து சைக்கிள் எடுக்கிற இடத்துல வந்து இவனை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அடித்ததுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அடித்ததுக்கு இவனை வந்துட்டான். இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே, அடிச்சிட்டாங்களே, ஆனால் ஸ்கூலில் வந்து சமாதானம் பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனும் முடிஞ்சிச்சு அதோட. ஆனால் அந்த சமாதானம் முடிஞ்சது இல்லாமல் மறுநாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சனிக்கிழமை அளவில் வந்து இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வலைதளத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க இந்த வீடியோ பதிவு. இது என்ன பதிவுனாக்கா, நாங்கள் 9வது வகுப்பு படிக்கிறோம், 10வது வகுப்பு படிக்கிறோம், எங்களால் வந்து 12வது படிக்கிற பசங்களை எங்களால் அடிக்க முடியும், அவங்க எங்களால் திருப்பி அடிக்க முடியாதுன்ற ஒரு பெருமைக்காக இதை போட்டிருக்கிறாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா, நல்லா படிக்கிற பசங்களோட வாழ்க்கை வந்து பாதிக்குது. கண்டிப்பாக இதனால தான் இது நாங்கள் ஏன் புகார் கொடுக்க வரோம்னாக்கா, இந்த புகார்னால் வந்து மற்ற பிள்ளைங்க நல்லா படிக்கணும். இந்த மாதிரி பிள்ளைங்களால் வந்து மற்ற பிள்ளைங்களோட வாழ்க்கை வந்து கெடக்கூடாது. ஏன்னா எத்தனோ பெற்றவங்க வந்து கஷ்டப்பட்டு அனுப்புகிறாங்க பிள்ளைங்களை. எங்கன்னா ஏதோ ஒரு கூலி தொழில் செஞ்சு அனுப்புகிறாங்க. கவர்மெண்ட்டில் படிக்கிற எல்லா பசங்களும் வந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும், லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பெற்றவங்க கஷ்டப்பட்டு அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தை தான் வந்து எங்களாலே தாங்கிக்க முடியல. எங்கள் பசங்களோட லைஃப் வேணுன்றதுக்காக நாங்கள் ஓடிட்டு இருக்கிறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.